நீதிமன்றம் கேட்குது, எப்படி ஒரு இஸ்லாமிய சொத்துக்களை பராமரிக்கக்கூடிய ஒரு வக்ஃப் வாரியத்திற்கு வேறொரு மதத்தை சார்ந்தவர்களை நியமிக்க முடியும்? பதில் சொல்ல முடியல. இப்போ தேவஸ்தானம் உள்ளிட்ட பல்வேறுபட்ட இந்து மத கோயில் அமைப்புகள்லாம் இருக்கு இல்லையா, நிர்வாக அமைப்புகள்லாம், அதில் வந்துட்டு முஸ்லீம்களை வந்துட்டு நிர்வாகத்துக்கு ஏற்படுத்துவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கும் பதில் சொல்ல முடியல. இப்படியெல்லாம் கேள்வி கேட்டாங்கன்னா நாங்கள் எப்படி பதில் சொல்கிறது அப்படின்னு நிறைவேறின உடனே என்ன பண்ணிட்டாங்க, பாஜக ஆளக்கூடிய உதாரணத்துக்கு மத்திய பிரதேசம், குஜராத், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் உதாரணத்துக்கு தர்கா, மாஸ்க்கு, இதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லை, டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப மிகப்பெரிய அளவுக்கு தவறானது அப்படின்னு சொன்னால், இந்த விசாரணை முடியும் வரை இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தக்கூடாது. இது வந்து யாருக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் முடியாது? முஸ்லீம்களுக்கு தான் சாதகமாக இருக்கும். ஏன்னா இட் இஸ் தேர் ப்ராப்பர்ட்டி, அவங்களுடைய ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டின்ற மாதிரி அவங்களுடைய பூர்வீக சொத்து தான். உதாரணத்துக்கு இவங்களுடைய யோகி ஆதித்யநாத் தேர்தல் பரப்புரை என்ன சொன்னார், இது 80க்கும் 20க்குமான சண்டைன்னு இருக்கு. அப்படிப்பட்ட நீங்கள் எப்படி நல்லது செய்வீங்க அவங்கள? இந்த ஒவ்வொரு விஷயத்திலையுமே வந்து மத்திய அரசு கிட்ட பயங்கரமா போராட வேண்டியது இருக்கு அப்படின்றதுனாலதான் மாநில சுயாட்சின்றதை வந்து கையில் எடுக்கிறாங்க. உங்களுக்கும் சரி எனக்கும் சரி என்று ஓட்டு இருக்கு. ஸோ நம்ம ஒன்று பார்லிமெண்ட்டுக்கு போடுறோம், இன்னொன்று சட்டப்பேரவைக்கு போடுறோம். அப்போ ரெண்டுமே ஈக்குவலான பவர்ஸ் தானே. ஆனால் இவங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னம்னா, அந்த பவர்ஸ்லாம் நிறைய அந்த பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போயிட்டு அதன் மூலம் வந்துட்டு மத்திய அரசு மோர் பவர்ஃபுல் அப்படின்ற மாதிரி இவங்க காட்டுறாங்க. ஜிஎஸ்டி மாநிலங்களுடைய முடிவு கிடையாது, வரி பகிர்வு மாநிலங்களுடைய முடிவு. கேட்ட சொல்கிறாங்க, உங்கள் ஆட்கள் தானே இருக்காங்க, 41% ரெக்கமெண்ட் பண்ணிச்சு ஃபினான்ஸ் கமிஷன், அது 29 குறைச்சது யார்? அப்போ இதெல்லாம் முறியடிக்கணும் அப்படின்னோம்னா அவன் மாநில சுயாட்சி தான் வேணும். ஆளுநர் அவங்களுக்கான அதிகாரம் என்ன அப்படின்றதே வந்து கோர்ட்ல வந்து தெளிவா விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆளுநர் அப்படின்றவர் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த ஸ்டேட். நீங்க எப்படி தனிச்சு முடிவெடுக்க முடியும்? அப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டது எதுக்கு? தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி அனுப்பிய நீட்டு தேர்வில் இருந்துட்டு விலக்கு கேட்டு அந்த சட்ட வரைவைக்கு ஒப்புதல் தராமல் 35 மாதங்கள் கிடப்பில் போட்டுவிட்டு நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்றது என்ன விதமான கான்ஸ்டிடியூஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி? அப்படின்னா மாநில அரசுகளை வந்துட்டு கிள்ளிக்கரையா நினைக்கிறது, உதாசீனப்படுத்துறது. இதுக்காக ஒன்றும் கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டிலாம் கிடையாது. என்ன சொல்றாங்க, நாங்கள் ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்துட்டு பிரசிடென்ட்டுடைய உரிமையில நீதிமன்றம் தலையிடக்கூடாதுன்னு மட்டும் அப்படிதான் போறாங்க. நான் ஒற்றை ஆட்சி நோக்கி போறாங்க. இல்லையே, மாநிலங்களே இல்லாத ஒரு ஆட்சி. அதுக்கப்புறம் தேவையில்லை, உன்னோட இருந்தால் தானே இந்த பிரச்சனை, நாங்கள் தனியாக போறோம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகும்? தமிழ்மின் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். வகுப்பு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குல உச்சநீதிமன்றம் வந்து சில உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கிறாங்க. உதாரணத்திற்கு புதிய உறுப்பினர்களை வந்து நியமனம் பண்ணக்கூடாது, அதே நேரத்துல நில வகைப்படுத்தல் கூடாது, இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. அதை பத்தி சொல்லுங்க ஐயா. இது ரொம்ப முக்கியமான ஒரு தீர்ப்பு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுடைய அரசமைப்பின்படி ரிலிஜியஸ் ஃப்ரீடத்தில் வந்துட்டு அவங்களுடைய சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய அந்த உரிமையும் 26 இருக்குது. ஆர்டிகிள் 26 அது சொல்லுது. ஸோ இந்த நாட்டில் மதம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னம்னா, மத வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்களை பராமரிப்பது, நிர்வகிப்பது எல்லாம் வந்துட்டு அவங்கள சேர்ந்தது. ஆனால் இந்த சட்ட திருத்தம் என்ன சொல்லுதுன்னா, இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னம்னா, மோடி அரசு கொண்டு வந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அது நிர்வகிக்கக்கூடிய அந்த கவுன்சில், அந்த பேரவையினுடைய 2 உறுப்பினர்கள் வந்துட்டு இந்து மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கணும், வேற்று மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்துட்டு அரசு தான் அப்பாயின்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது இது நேரடியான தலையீடாக ஆகிறது. அது அரசமைப்பிற்கு எதிரானது. அதைத்தான் நீதிமன்றம் கேட்குது, எப்படி ஒரு இஸ்லாமிய சொத்துக்களை பராமரிக்கக்கூடிய ஒரு வக்ஃப் வாரியத்திற்கு அதனுடைய நிர்வாக அமைப்பில் எப்படி நீங்கள் வேறொரு மதத்தை சார்ந்தவர்களை நியமிக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்துச்சு. அதுக்கு பதில் சொல்ல முடியலை அரசு வழக்கறிஞரால். அரசு தலைமை வழக்கறிஞர் அப்பியர் ஆகிறாரு, பதில் சொல்ல முடியலை. அடுத்தபடி இன்னொரு கேள்வி கேட்டது, இப்போ தேவஸ்தானம் உள்ளிட்ட பல்வேறுபட்ட இந்து மத கோயில் அமைப்புகள்லாம் இருக்கு இல்லையா, நிர்வாக அமைப்புகள்லாம், அதில் வந்துட்டு முஸ்லீம்களை வந்துட்டு நிர்வாகத்துக்கு ஏற்படுத்துவீங்களா, அதை ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கும் பதில் சொல்ல முடியல. இப்படியெல்லாம் கேள்வி கேட்டாங்கன்னா நாங்கள் எப்படி பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டாரு யார், சொலிசிட்டர் அட்டர்னி ஜெனரல். ஸோ இவங்க போட்ட சட்டம் வந்துட்டு கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானதுன்றதுனால தான் உச்சநீதிமன்றம் அப்படி ஒரு உத்தரவு அதாவது உத்தரவு அப்படின்னம்னா தடை விதிச்சிருக்கிறாங்க. இந்த சட்டத்தினுடைய இயங்குதலுக்கு நாங்கள் முழுமையாக இந்த சட்டத்திற்கு எதிரான மனுக்களை பரிசீலனை பண்ணி விசாரித்து தீர்ப்பு வழங்குற வரைக்கும் இதை
நடைமுறைப்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு இடைக்கால தடை வந்துட்டு அவங்க போட்டிருக்காங்க. இதான் ரொம்ப முக்கியமானது. இன்னொன்று என்ன அப்படின்னோம்னா, இந்த சட்டம் நிறைவேறின உடனே என்ன பண்ணிட்டாங்க, பாஜக ஆளக்கூடிய உதாரணத்துக்கு மத்திய பிரதேசம், குஜராத், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் இவங்களே நேராக போயிட்டு எந்தெந்த முஸ்லீம் ப்ராப்பர்ட்டிகள்லாம் இருக்கோ, உதாரணத்துக்கு தர்கா, மாஸ்க்கு, இதெல்லாம் வந்துட்டு இதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லை, டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புல்டோசரை வச்சு இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப மிகப்பெரிய அளவுக்கு தவறானது அப்படின்னா எல்லா நடவடிக்கையும் நிறுத்துங்க, இது தொடர்பான எல்லா நடவடிக்கையும் நிறுத்துங்க. நாங்கள் குறிப்பாக இந்த திருத்த சட்டத்திற்கு எதிரான 5 மனுக்களை நாங்கள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்கின்றோம். இந்த விசாரணை முடியும் வரை இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. அவசர அவசரமா இந்த சட்டத்தை நிறைவேற்றினாங்க. ஆமா, இப்ப சமீபத்துல வரக்கூடிய செய்திகளின் அடிப்படையில நிறைய ஏழை மக்கள் வந்து இதனால பாதிக்கப்படுறது மாதிரியான காணொலிகள்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. அதை பத்தி சொல்லுங்க. நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், எந்த ஏழை எளிய மக்களுக்காக, முஸ்லீம்களை விடுங்க, எந்த ஏழை எளிய மக்களுக்காக மோடி அரசு என்ன சாதிச்சிருக்கு? எல்லாமே வந்து ஏழை மக்களுக்காக தான் அப்படின்னு சொல்றாங்க. அதான் நான் திரும்ப கேட்குறேன் அவங்ககிட்ட, எந்த ஏழை எளிய மக்களுக்காக? நீங்கள் வந்துட்டு ஏழை எளிய மக்களுக்கு வந்துட்டு இலவசமாக சமையல் எரிவாயு அடுப்பை கொடுத்தீங்க. அவங்களால சமையல் எரிவாயு வாங்குறதுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் வாங்கக்கூடிய அளவுக்கு அந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களால முடியுமா? யோசிச்சுங்களா? எவ்வளோ பேர் அந்த அடுப்பு நீங்கள் கொடுத்தீங்களே, அந்த அடுப்பை எவ்வளோ பேர் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கா? கிடையாது. அப்புறம் ஜன்தன் கணக்கு அப்படின்னு சொல்லிங்க. ஜன்தன் கணக்கை வச்சுக்கிட்டு யாராவது பலன் அடைகிறாங்களா? இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா 3.8 கோடி பேருக்கு வந்துட்டு அதை நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஜன்தன் கணக்கு ஆரம்பித்து டைரக்ட் மணி டிரான்ஸ்ஃபர் அப்படிலாம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு. யாராவது அதில் வந்து சந்தோஷமாக இருக்காங்களா? காரணம் என்னென்னா, இவங்க அதில் பணத்தை போட்டாங்கன்னா வங்கிகளை வந்துட்டு மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அதை எடுத்துடுறாங்க. ஸோ அல்டிமேட்டாக அது மக்களுக்கு பயனளிக்கவே இல்லை. இந்த மாதிரி தான். இதே மாதிரி முந்த்ரா லோன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 50,000, அப்புறம் 5 லட்சம், அப்புறம் 10 லட்சம் அப்படின்றது இப்போ 20 லட்சம் ஆகியிருக்காங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு கிட்டத்தட்ட 4.25 கோடி பேருக்கு நாங்கள் 4.25 தடவை நாங்கள் அந்த லோனை கொடுத்துருக்குறோம் அப்படின்றாங்க தமிழ்நாட்டில். ஆனால் ஜனங்க யாரும் ஓட்டு போடல. ஏன் ஓட்டு போடல? ஒரு கடனை கொடுத்து அவங்க பலன் அடைஞ்சிருந்தாங்கன்னா நிச்சயம் ஓட்டு போட்டிருப்பாங்க. ஏன் பலன் அடையலை? இதான் உண்மை. ஸோ இவங்களதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிக்கர் லை, ஸ்டாட்டிஸ்டிக்கல் லைன்வாங்க. அதுதான் மோடி அரசு செய்யுது. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா புள்ளி வர பொய்களை வந்துட்டு அவங்க அள்ளி வழங்குறாங்க. நாங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் எல்லா கிராமங்களுக்கும் வந்துட்டு கரண்ட் கொடுத்தாச்சு அப்படின்றாங்க. 98% கிராமங்களுக்கு ஏற்கனவே மோடி அரசு வர்றதுக்கு முன்னாடி கரண்ட் கொடுத்துட்டாங்க. மிச்சம் இருக்க 2% கிராமங்கள் தான். அது எங்கன்னா மலைவாழ் பகுதிகளில் இருக்குது. அந்த பகுதிகளுக்கெல்லாம் கரண்ட்டு கொண்டு போகணும். அதெல்லாம் செய்யவே இல்லை. இது வரைக்கும் நடக்கல. தமிழ்நாட்டையும் சரி, வேறு எங்கேயுமே சரி. தமிழ்நாடு அதிகமாக எலக்ட்ரிஃபிகேஷன் ஆன மாநிலங்களில் ஒன்று. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னோம்னா பிளெயின்ஸில் எல்லா இடத்துலையுமே இருக்குது. சமதள பகுதிகளில் எல்லாமே இருக்குது. காட்டுப்பகுதி வடப்பகுதிகள்லையும் மலைப்பகுதிகள்லையும் அது இல்லை. அதை கொண்டு போனோம். அது மலைப்பகுதி கிராமங்களில், கொடைக்கானல், ஊட்டி போன்ற இடங்களை சொல்லலை. மலைப்பகுதி இடைப்பட்ட இருக்கிற இடத்துல கிராமங்கள், இதுதான் ரொம்ப முக்கியம். அதை கொண்டு போகிறதுக்கான முயற்சியில் இவங்க எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்காங்கன்னா அது கிடையாது. ஸோ இப்படி ஏழை எளிய மக்களுக்காக எதையுமே செய்யாதவங்க, முஸ்லீமில் இருக்கக்கூடிய பஷ்மிண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏழை மக்களுக்கு இவங்க என்ன செஞ்சுருக்காங்க? அப்படிப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதையே வந்துட்டு அமித்ஷா எதிர்க்கிறாரு. மத ரீதியாக கொடுக்கக்கூடாது அப்படின்றாரு. முஸ்லீம் அப்படின்னா ஒரு மதம் இல்லை, அதுக்குள்ள உட்பிரிவு இருக்குது. அந்த உட்பிரிவில் பல பிரிவுகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கல்வி வாய்ப்பு இல்லாமல், வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கலாமல்ல ரிசர்வேஷன்? அதான சோஷியல் ஜஸ்டிஸ். அது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா தேர்தல் பிரச்சனை பரப்புரையிலே சொன்னார். அப்போ இவங்க யார் ஏழை எளிய இஸ்லாமியர்களை பற்றி கவலைப்படுறாங்கன்னு சொல்கிறத நம்ம நம்புறதுக்கு? புரியுதுங்களா? அப்போது இதெல்லாம் உச்சநீதிமன்றத்துக்கு நல்லா தெரியுது. அதனால் இதை அப்புறத்துக்கு வச்சுக்கங்க. நீங்கள் போட்டிருக்கக்கூடிய சட்டம் அவங்களுடைய நிர்வாக ரீதியான அந்த உரிமையை, அந்த சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய அந்த உரிமையை பாதிக்கிறது. எனவே நாங்கள் முழுமையாக விசாரிக்க வேணும்னு தளர்வு கொடுத்துருக்கோம். இதில் வந்து மாவட்ட கலெக்டர் வந்து எப்படி உள்ளே வரலாம் அப்படின்ற மாதிரியான கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அதே நேரத்தில் இந்து கோவில்களுக்கெல்லாம் வந்து இஸ்லாமியர்கள் வந்து அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டா வந்து உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? இந்த மாதிரியான கேள்விகளையும் எழுப்பியிருக்காங்க. அதை எப்படி பார்க்கலாம்? ஆமாம், அதாவது இந்து சமய அறநிலையத்துறையிலேயே மற்ற மதத்தவர்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றமே இங்கே சொல்லிடுச்சு. யார் போயிட்டு இதே இந்து மத அமைப்பினர் இவங்க போய் தான் அந்த மாதிரி ஒரு வழக்க போட்டாங்க. அதில் ஆமாம், அது வந்துட்டு ஹிந்து ரிலிஜியஸ் அஃபேர்ஸை கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வந்துட்டு வேற்று மதத்திற்கு இடம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற கோர்ட்டும் சொல்லிடுச்சு. ஆக்சுவலாக ஒரு சொத்துக்களை வந்துட்டு பராமரிக்கக்கூடிய அரசு அமைப்பு
அரசு அமைப்பில் வந்துட்டு யார் வேணாலும் இருக்கலாம், அது வேற கதை. ஆனால் ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம் கொண்ட ஒரு பேரவை இருக்கு இல்லைங்களா, வக்ஃப் போர்டு வாரியம், அந்த வாரியத்துக்குள்ள யாரையும் நியமனம் பண்ணக்கூடாது. நீங்கள் அப்படி பண்ணுறதா பண்ணலாம், பண்ணக்கூடியது அந்த மதத்தை சேர்ந்தவர்கள், பெரியவர்கள், மதிப்பு பெற்றவர்கள், சட்ட ரீதியான நுணுக்கங்கள் தெரிஞ்சவங்க, இவங்களை நீங்கள் வந்துட்டு போடணும். அதை விட்டு வேற்று பாத்தினர் நான் போடுவேன் அப்படின்னு சொன்னால் அது எப்படி அதை சட்டமாக்கிட்டேன் அப்படின்னு எப்படி அதை ஏற்றுக்க முடியாது. இதுல 2 பார்வையா பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து இது இஸ்லாமிய வெறுப்பு அப்படின்னு சொல்லப்பட்டு இதற்கு எதிர்ப்பலைகள் கிளம்பினாலும் கூட பல இஸ்லாமியர்கள் வந்து இந்த வக்ஃப் சட்டத்தை வந்து ஆதரிக்கிறாங்க இல்லையா? யார் ஆதரிச்சது? அப்படியான ஒரு பிம்பம் தான் காட்டப்படுது. அதான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் லை மாதிரி இது வந்துட்டு ஒரு நியூஸ் லை. அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, இஸ்லாமுக்கு உதவுறதுக்கான பல்வேறுபட்ட வழிகள்லாம் வந்துட்டு குரானில் சொல்லியிருக்குது. அந்த டிக்டா அதன்படி வந்துட்டு அவங்க செய்ய போகிறாங்க. புரியுதுங்களா? ஏழை எளிய மக்களுக்கு செய்ய போகிறது ஜமாத் அப்படின்றது அதுக்காக தான் இருக்குது. சொத்தில் வந்துட்டு இந்த மாதிரி அவங்க சம்பாதிச்ச பணத்தில் வந்துட்டு இத்தனை பர்சன்டேஜ் வந்துட்டு இந்த மாதிரி பொது காரியங்கள் கொடுக்கணும், ஏகப்பட்ட விடயங்கள் இருக்குது. அதை தான் அவங்க கடைபிடிக்கிறாங்க. எல்லா சொத்தையும் ஊழல் கபலீகரம் செய்கிற மாதிரி வக்ஃபு ப்ராப்பர்ட்டியும் ஊழலுக்கு உட்படுது. ஆனால் அதை தடுக்கிறதுக்கான வழி என்ன? சரியான நிர்வாகத்தை ஏற்படுத்துறது தான். அதை ஏற்படுத்தி கண்காணிக்கிறது. நீதிமன்றம் என்ன கேட்குது அப்படின்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி வக்ஃபு ப்ராப்பர்ட்டியாக இல்லையா அப்படின்றத வந்துட்டு எப்படி கலெக்டர் தீர்மானிப்பார் சொல்லுங்கள்? கலெக்டருக்கு என்ன இருக்குது டாக்குமெண்ட் எப்படி? ஸோ ஒன்றுத்த வந்துட்டு வாய்மொழியாக ஒரு உறுதிமொழி எடுத்து ஒருத்தர் சுத்த கொடுத்துருக்கலாம். என்னையிலேருந்துட்டு டாக்குமெண்டேஷன்றதுலாம் ரீசெண்ட் டைம் தான். ஆனால் 13வது நூற்றாண்டுலேருந்துட்டு அது வந்துட்டு கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க, வக்ஃபு ப்ராப்பர்ட்டி இருக்கிறதா. அப்போ அந்த காலகட்டத்திலலாம் வந்துட்டு எழுதிலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, எல்லாம் கைமாத்து. அப்படியே ஒரு வாய்மொழி இதுவாக தான் சொல்லிட்டு என்னோடய சொத்தை நீங்கள் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அப்படி பராமரிப்புக்கு உட்பட்ட இடமா இருக்கலாம். அதை எப்படி ஆராயணும் அப்படின்னோம்னா, கோர்ட்டை வச்சு, கோர்ட்டு வந்துட்டு ஒரு வழக்கறிஞரை நியமித்து, கமிஷனராக நியமித்து, அதை வந்துட்டு ஆராய்ந்து பதில் சொல்லட்டும். உடனே அவர் போய்ட்டு விசாரணை நடத்தி, பெரியவங்களெல்லாம் விசாரணை நடத்தி, இது யாருக்கு சொந்தமானது, அது ரொம்ப நாளாக அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி தாங்க அப்படின்லாம் அவங்க சொல்லுவாங்க. யாருடைய அனுபவ பாத்தியத்துக்கு உட்பட்டதாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதனுடைய பூர்வீகம் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கக்கூடியது கலெக்டரால் முடியாது. அதையே நீங்கள் நீதிமன்றத்துக்கு கொடுத்து தயங்குறீங்கன்னு தான் நீதிமன்றம் கேட்டுச்சு. இப்போ இது வந்து யாருக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் முடியும் ஐயா? இயல்பாகவே இது வந்துட்டு யாருக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னோம்னா, முஸ்லீம்களுக்கு தான் சாதகமாக இருக்கும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் தேர் ப்ராப்பர்ட்டி, அவங்களுடைய ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டின்ற மாதிரி அவங்களுடைய பூர்வீக சொத்து தான் அது. அந்த சொத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வருவாயை வச்சு அவங்கள மேம்படுத்துறது, அவ்வளோதான். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னோம்னா, இஸ்லாமியர்களை எல்லா இடத்துலையும் குறிப்பிட்டு ஒரு எதிரி ஆக்கி, உதாரணத்துக்கு இவங்களுடைய யோகி ஆதித்யநாத் தேர்தல் பரப்புரையில் என்ன சொன்னார், இது 80க்கும் 20க்குமான சண்டைன்னாரு. இட் இஸ் அ ஃபைட் பிட்வீன் 80 and 20 அப்படின்னாரு. ஏன்னா முஸ்லீம் உத்தரப்பிரதேசத்தில் முஸ்லீம்கள் 20%. அப்படிப்பட்ட நீங்கள் எப்படி நல்லது செய்வீங்க அவங்கள? அப்போ என்ன அவங்களுடைய குறி? கிட்டத்தட்ட 9 லட்சம் சொத்துக்கள் இருக்குது வக்ஃப் வாரியத்துக்கிட்ட. இதில் வந்துட்டு எதெல்லாம் அவங்களால நிரூபிக்க முடியாதோ டாக்குமெண்ட் வைஸு அவ்வளோத்தையும் கபலீகரம் பண்ணி பிடிக்கிட வேண்டியது. அவங்கள வஞ்சிக்கிறது. பிடிக்கின அதை வந்துட்டு இஸ்லாமியர்களுக்கு கொண்டு கொடுக்க போகிறதில்ல இவங்க. அது உங்களுக்கு இல்லைன்றவொன்னா அப்புறம் எப்படி இஸ்லாமியர்கள் அது பயன்படும்? இது வக்ஃப் ப்ராப்பர்ட்டி இல்லைன்னு சொல்லிட்டதுக்கப்புறம், நிரூபணம் ஆகிட்டதுக்கப்புறம் எப்படி அது இஸ்லாமியர்களுக்கு இது பயன்படும்? அப்போ பிஜேபி மோடி அரசுடைய நோக்கம் அது கிடையவே கிடையாது. பிடிங்கிடணும். டிஃபென்ஸுக்கு இணையா, ரயில்வேஸுக்கு இணையா பெரிய ப்ராப்பர்ட்டி இவங்ககிட்ட இருக்குது அப்படி தான் சொல்லிட்டு இவங்க ஆரம்பிக்கிறாங்க. கிரண் ரிஜிஜு அப்படி தான் ஆரம்பிக்கிறார் நாடாளுமன்றத்திலேயே. அப்போ இது என்னது? இது தப்பு இல்லையா? அது இருக்கக்கூடிய தொன்று இருக்கக்கூடிய அந்த சொத்துக்கள், அதில் வந்துட்டு எவ்வளோதான் என்னதான் இருந்தாலும் கூட அதுலேருந்து பயனடைகிறவங்க இஸ்லாமியர்கள் தான். அதை முறைப்படுத்த ஒரு கமிட்டி போடு, எப்படி அதை செய்யலாம்னு சொல்லு. அது வந்துட்டு அவங்களுடைய அந்த 26 அரசமைப்பு சட்டம் 26 பிரிவுக்கு உட்பட்டு அவங்களுடைய இதில் வெளி தலையீடு இல்லாமல் உள்ளே இருந்து அதை செய்யக்கூடிய அளவிற்கான மாற்றங்களை செய்யலாம் அரசு. அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அது செய்யலையே இவங்க 2 பேரை நியமித்து அதை குழப்ப நினைக்கிறாங்க, இவங்க நிர்ணயிக்கணும்னு நினைக்கிறாங்க, அவ்வளோதான். அதைத்தான் வந்துட்டு நீதிமன்றம் ஏற்கலை. இதுல தமிழக அரசு சார்பிலையும் வந்து இது குறித்து வந்து நிறைய கடிதங்கள்லாம் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஆமா, அதை தாண்டி தமிழக அரசு கேஸ் போட்டிருக்கு. தமிழக அரசு போட்டிருக்கு, விசிகா போட்டிருக்குது, விஜய் கூட போட்டிருக்கிறாரு கேஸ். வாழ்த்துக்கள் கூட தெரிவிச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி இப்போ இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் விசாரிக்க போறதில்லை. அவங்க வந்துட்டு முக்கியமா அந்த இஸ்லாமியர்களுடைய பெரும் அமைப்புகள் சார்பாக தொடுக்கப்பட்ட அந்த 5 மனுக்களை தான் எடுத்துக்கிறாங்க. மற்ற மனுக்களை எல்லாம் ரிஜெக்ட் பண்ண போறாங்க.
ஏன்னா அதில் வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவ் இருக்குது, தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளபடியே கண்டென்ஷியஸ் இஷ்யூவாக இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கக்கூடிய ஒரு 5 பெட்டிஷன்ஸை மட்டும் தான் அவங்க எடுத்துக்கிட்டு விசாரணை நடத்துகிறாங்க. இதுல இஸ்லாமியர்கள்னு வரும்போது இப்போ ஹஜ்ஜீடு ஒதுக்கீடு ரத்து குறித்துமே முதல்வர் கடிதம் போட்டிருக்கிறாரு. அதை பத்தி சொல்லுங்க. அது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னம்னா, எது நம்மளுக்கு வந்து சேரணுமோ அது வந்து சேராது இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறது, எஸ்டிபி இவங்களாம் எப்படி சொல்கிறாங்கன்னா, இதை வந்துட்டு உரிய நேரத்தில் கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்கல, அதனால தான் போயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு தங்கறதுக்கு கூட நம்ம இங்கேருந்து போகிற இஸ்லாமியர்களுக்கு இடம் இல்லாத நிலை ஏற்படுது அப்படின்ட்டு. அதில் நான் பொதுவாக அரசை மட்டுமே குறை சொல்லணுமா அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. பொதுவாக இது வந்துட்டு ஒன் டைம் ஜேர்னி, அது ஹஜ் யாத்திரைன்றது. அந்த ஒன் டைம் ஜேர்னி வந்துட்டு அவங்க வெற்றிகரமாக போயிட்டு வர்றதுக்கான அந்த ஒத்துழைப்பு வந்துட்டு அந்த இஸ்லாமிய அமைப்புகளுக்கும் அரசுக்கும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒவ்வொரு விஷயத்திலையுமே மத்திய அரசு கிட்ட பயங்கரமா போராட வேண்டியது இருக்கு அப்படின்றதுனாலதான் மாநில சுயாட்சின்றதை கையில் எடுக்கிறாங்க. இல்லை, மாநில சுயாட்சின்றது மாநிலங்களுக்கு அரசமைப்பு ரீதியாக கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரங்கள். அது இடைப்பட்ட காலத்தில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, மாநில பட்டியலில் இருந்துட்டு பொதுப்பட்டியலை கொண்டு போகிறது. அப்படி பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போயிட்டு அதில் அவங்க சட்டம் இயற்றுறது. சட்டம் இயற்றிட்டு அதை வந்துட்டு மாநிலங்கள் மீது திரிக்கிறது. ஒரு மாநிலத்தில் இப்போ நம்மளுக்கு 2 ஓட்டு இருக்குது, உங்களுக்கும் சரி எனக்கும் சரி 2 ஓட்டு இருக்குது. ஸோ நம்ம ஒன்று பார்லிமெண்ட்டுக்கு போடுறோம், இன்னொன்று சட்டப்பேரவைக்கு போடுறோம். அப்போ ரெண்டுமே ஈக்குவலான பவர்ஸ் தானே. ஆனால் இவங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னம்னா, அந்த பவர்ஸ்லாம் நிறைய அந்த பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போயிட்டு அதன் மூலம் வந்துட்டு மத்திய அரசு மோர் பவர்ஃபுல் அப்படின்ற மாதிரி இவங்க காட்டுறாங்க. அப்படி இது பண்ணிட்டு வஞ்சிக்கிறாங்க. அப்போ மாநிலங்கள் வந்துட்டு இப்போ உதாரணத்துக்கு வரி பகிர்வு, வரி விதிப்பு, ரெண்டுத்துலேயும் மாநிலங்களுடைய முடிவு கிடையாது. ஜிஎஸ்டி மாநிலங்களுடைய முடிவு கிடையாது. வரி பகிர்வு மாநிலங்களுடைய முடிவு. கேட்டால் சொல்கிறாங்க உங்கள் ஆட்கள் தானே இருக்காங்க ஃபினான்ஸ் கமிஷன்லன்னு. ஆனால் 41% ரெக்கமெண்ட் பண்ணிச்சு ஃபினான்ஸ் கமிஷன். அது 29 குறைச்சது யார்? ஃபினான்ஸ் கமிஷனா? அரசு தானே. நீங்கள் எப்படியா தலையிட்டீங்க? அப்போ இதெல்லாம் முறியடிக்கணும் அப்படின்னோம்னா அவன் மாநில சுயாட்சி தான் வேணும். அதிகாரத்தை சரியாக பகிர்ந்து கொள்ளல் தான் அது. லிமிட்டேஷன் ஆஃப் பவர்ஸ் அதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியம். அது சரியாக செஞ்சுட்டாங்கன்னா போதும். ஆளுநர் அவங்களுக்கான அதிகாரம் என்ன அப்படின்றதே கோர்ட்ல தெளிவா விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதுல முக்கியமா 10 சட்ட மசோதாக்களையும் நிறைவேற்றிருக்கிறாங்க. அதுல முக்கியமா குடியரசுத் தலைவருக்கு 3 மாத காலம் அவகாசம் அப்படின்ற மாதிரியான இதையும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இது குறித்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, மத்திய அரசு ஒரு திட்டத்தை செயல்படுத்த போறாங்க அவசரமா அப்படின்ற மாதிரியான டாக்கும் போயிட்டு இருக்கு. இல்லை, ஏதாவது ஒரு அரசமைப்பு ரீதியாக உங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்குன்னாங்க, நீங்கள் ஆளுநராக இருங்க, குடியரசுத் தலைவராக இருங்க, உங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்குன்னா செயல்படுத்துறது தானே அந்த அதிகாரம். அதை நான் எப்போ வேணாலும் செயல்படுத்துவேன் அப்படின்றது என்னது? தன்னிச்சையான ஜனநாயகத்திற்குள்ள சர்வாதிகாரம் இருக்க முடியாது. அப்படி இருக்க முடியாது. அது வந்துட்டு பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட். இங்கே வந்துட்டு ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்கணும், அது டுவர்ட்ஸ் த மக்களுக்காக எல்லாத்தையும் நிறைவேற்றணும், அவ்வளோதான். அப்படி மக்களுக்காக நிறைவேற்றுறதை நீங்கள் தவறுனீங்க அப்படின்னா நீதிமன்றம் தலையிடும். 3 வருஷம் வச்சுருந்துருக்கீங்க, 35 மாதங்கள் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி அனுப்பிய நீட்டு தேர்வில் இருந்துட்டு விலக்கு கேட்டு அவங்க நிறைவேற்றி அனுப்பிய அந்த சட்ட வரைவைக்கு ஒப்புதல் தராமல் 35 மாதங்கள் கிடப்பில் போட்டுவிட்டு நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்றது என்ன விதமான கான்ஸ்டிடியூஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி? மிகப்பெரிய அலட்சியமா பார்க்கலாம். அப்பதான் மாநில அரசுகளை வந்துட்டு கிள்ளிக்கரையா நினைக்கிறது, புறக்கணிக்கிறது, உதாசீனப்படுத்துறது. இதுக்காகலாம் ஒன்றும் கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டிலாம் கிடையாது. அதுதான் சொல்லிச்சு 3 மாதத்துக்குள்ள நீங்கள் முடிவெடுக்கணும் அப்படின்ட்டு. இப்போ மட்டும் இல்லை, இதே மாதிரி ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பல வழக்குகளில் வந்துட்டு குறிப்பாக வந்துட்டு இந்த கருணை அளிக்கக்கூடிய அந்த இதில் வந்துட்டு ரொம்ப நாள் கிடப்பில் போட்டிருந்தாங்கன்னா நீதிமன்றமே அதுக்கு முடிவெடுத்து அவங்களுக்கு வந்துட்டு அதை கொடுத்துருக்குது, அந்த கருணையை காட்டியிருக்குது மெர்சி பெட்டிஷன்ஸில். அப்போல்லாம் இவங்களுக்கு ஏன் கோபம் வரல? ஏன்னா அப்போல்லாம் மாநிலத்தை பாதிக்கலை. இப்போ இவங்க மாநிலத்தை பாதிக்கக்கூடிய இவங்களுடைய உள்திட்டத்துக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த 142 கீழ் அவங்க எடுத்த அந்த நடவடிக்கை வந்துட்டு இவங்களை வந்துட்டு பாதிக்குது. உடனே சொல்கிறாங்க நாங்கள் ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்துட்டு பிரசிடென்ட்டுடைய உரிமையில் நீதிமன்றம் தலையிடக்கூடாதுன்னு அப்படி தான் போகிறாங்க. இப்படி போனாங்க அப்படின்னோம்னா நீதிமன்றத்தை முடக்கக்கூடிய போனீங்க அப்படின்னோம்னா அப்போ நாடு என்ன ஆகும் அப்படின்னோம்னா நாட்டில் வந்துட்டு பிரிவினை தான் உண்டாகும். ஏன்னா இந்தியா அப்படின்றது வந்துட்டு மாநிலங்களை வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசு அடிமைப்படுத்தி ஆள்றது கிடையாது. சில அதிகாரங்கள் உனக்கு, பல அதிகாரங்கள் மாநிலத்துக்கு, அப்படிதான் அது. அந்த பிரிவை சரியாக வச்சுக்கிட்டு நீங்கள் ஆட்சி பண்ணணும். அப்படி நீங்கள் ஆட்சி பண்ணலை அப்படின்னோம்னா கொதிக்க மாட்டாங்களா மக்கள்? என்னன்னா அது நம்ம பாட்டுக்கு வரியை கொடுத்துட்ருக்குறோம், இவங்க பாட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு பார்த்தா
பகிர்வு வந்துட்டு ஒரு உத்தரப்பிரதேசத்துக்கு 1,80,000 கோடி, தமிழ்நாட்டுக்கு 41,000 கோடி அப்படின்னா எப்படி அதை ஏற்றுக்க முடியும்? அப்போ தானே சிக்கலாகுது இல்லையா? அப்போ சிக்கலாகிறது எவ்வளோ காலமாக சிக்கலாக இருக்கும்? அதுக்கப்புறம் தேவையில்லை, உன்னோட இருந்தால் தானே இந்த பிரச்சனை, நாங்கள் தனியாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகும்? அப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரக்கூடாது தான் நீதிமன்றம் தலையிட்டு இப்படியெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொன்னது. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒற்றை ஆட்சி நோக்கி போகிறாங்க. இங்கே மாநிலங்களே இல்லாத ஒரு ஆட்சி. ஏன்னா இவங்க எதுவும் ஏழை மக்களுக்கோ மாநில மக்களுக்கோ எதுவும் செய்ய போகல. எல்லாத்தையும் கார்பரேட்டுக்கு செய்வாங்க, வெளிநாட்டு சக்திகளுக்கு செய்வாங்க, அடுத்தபடி அவங்களுக்காகவே அவங்க செஞ்சுக்குவாங்க. அதானி அம்பானி போன்றவர்கள் செஞ்சுக்குவாங்க. அப்படி தான் இவங்க வந்துட்டு இது வரைக்கும் பண்ணுறாங்க. எதையும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா நேரடியாக மக்களுக்கு இவர்கள் எதையும் செய்தது இல்லை. அதனால தான் நீதிமன்றம் தலையிட்டு கான்ஸ்டிடியூஷனை வந்துட்டு ஒரு பொறுப்புள்ள ஒரு அந்த பொறுப்பில் இருக்கிற ஒரு ஆளுநர் அப்படின்றவர் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த ஸ்டேட். நீங்கள் எப்படி தனிச்சு அதை முடிவெடுக்க முடியும்? அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டது எதுக்கு? ஒரு மாநில சட்டசபை தேர்ந்தெடுக்கப்பட்டு அதில் பெரும்பான்மை உறுப்பினர்களால் ஆமோதிக்கப்பட்டு ஒரு அமைச்சரவை அமைதுன்னா அதனுடைய ரெக்கமெண்டேஷனுக்கு உட்பட்டு தான் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய நடவடிக்கையை வந்துட்டு அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுத. அப்போ தெளிவாக இருக்கிற அதில் வந்துட்டு நான் தூக்கி கடப்பில் போட்டால் நீங்கள் ஒன்றும் கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஆளுநர் பேசுகிறாரு அப்படின்னா அது எப்படி ஒத்துக்க முடியும்? நான் வந்துட்டு அதில் ஐ கெப்ட் இன் அபையன்ஸ், அதை நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன் பெண்டிங்கில் அப்படின்னா இட் இஸ் as good as deadன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் எப்படி ஒரு ஆளுநருக்கு இருக்குது? ஹவு கேன் தே சே? அட்ராஷியஸ். எனவே தான் நீதிமன்றம் தலையிடுது. நீதிமன்றம் தலையிட்டு இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணதை தாண்டி இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உள்ள தலையிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அது எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, அப்படி ஒரு திட்டம் அவங்ககிட்ட இருக்கும். ஏற்கனவே பண்ணலையே அவங்க 3 பேரை வந்துட்டு நியமிச்சாங்க. ஒரு அந்த பேனல் தலைமை தேர்தல் அதிகாரி நியமனம் பண்ணுறதுக்கான அந்த பேனல் செலக்ட் பண்ணுறதுக்கான அந்த பேனலில் வந்துட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, பிரைம் மினிஸ்டர், எதிர்க்கட்சி தலைவர்னு சொன்னாங்க. ஆனால் நீதிபதியை தூக்கிட்டாங்களே. வேணாம், ஒரு பிரைம் மினிஸ்டர், ஒரு கேபினட் மினிஸ்டர், எதிர்க்கட்சி தலைவர்னு சொல்லி அவங்களே 2 பேர் ஆகிட்டாங்க. அப்படி தானே இப்போ இருக்கிறவங்கள தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி மோடி அரசு எல்லாத்தையும் செய்யும். இன்னைக்கு கூட அப்படி தான் பேசியிருக்காரு துணை குடியரசுத் தலைவர். அது என்ன நீங்கள் வந்துட்டு குண்டு போடுறீங்க, அதுவும் அணுகுண்டு போடுறீங்க அப்படிலாம் பற்றி பேசியிருக்காரு அவர். உச்சநீதிமன்ற நீதிபதிகளையே வந்து இவங்க தான் நியமிக்கிறாங்க அப்படின்றப்போ அவங்க இதுல வந்து முடிவெடுக்கிற விஷயத்தை பத்தி சொல்லியிருந்தாங்கல்ல. இட் இஸ் பிட்வீன் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் இன்ஸ்டிடியூஷன். பிரசிடென்சி, பார்லிமெண்ட்டு, ஜுடிஷியரி அப்படின்னு வருது இல்லையா? அப்போது இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு கூறாக பார்க்கணும். நீங்கள் எப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு நிறுவனம் அதனுடைய கடமையை அரசியல் ரீதியான கடமையை செய்யலையோ அப்போ அது இன்னொன்று செய்யும். அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். இதில் ஒரு பிரசிடென்ட்டு, ஒரு பிரைம் மினிஸ்டர் அந்த கதையெல்லாம் கிடையாது. இதுவரை எங்களுக்கு ரொம்ப பொறுமையாக பதிலளிச்சதுக்கு நன்றி.